Hi, Makalik. Welcome to Middle Class Gully Cricketers. Hi, Prabhu. Hi, Rohit. Hi, bro. Hi, bro. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் நம்ம ஒரு லைவ் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம்னு. அப்பவே நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம லைவ் முடிச்ச நேரம் கரெக்டா அப்பதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரிட்டன்ஷன் பாலிசிஸ். ஸோ அதை பத்தி தான் பார்க்கலாங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ இது. அண்ட் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அவங்க வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 7th பாயிண்ட் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு விஷயத்தையும் அங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒன்னொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். இனிஷியல் தாட்ஸ் ஏதோ சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா பிடிஎஃப்க்கு போயிடலாம். அதான் ப்ரோ, ஆக்சுவலா இந்த வாட்டி கொஞ்சம் 2-3 நல்ல ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிரைஸை வாங்கிட்டு இது பண்ணிட்டு போறதுக்குலாம் வந்துட்டு 2 years பேண்டு அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அண்ட் அந்த 7.5 lakhs எவ்ரி பிளேயர் ஃபார் ஈச் மேட்ச் சொன்னது அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இன்கேஸ் ஒரு நல்ல டிசர்வ்டு பிளேயர் வந்துட்டு நல்ல பிரைஸ் ஆக்ஷனுக்கு போலன்னா அவருக்கு அந்த ஒரு 1 crore வந்துட்டு கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி வாண்டடா வந்துட்டு 7th வந்துட்டு அந்த பாயிண்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் 7 தலஃபார் ரீசன். ஸோ அதை இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னதான் இருந்தாலும் தோனியை வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராடக்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராதர் தன் பிளேயர், ஒரு லெஜெண்டுங்கிறத தாண்டி அவரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், அவரை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணா நமக்கு ரெவன்யூ வரும்னு பார்க்க ஆரம்பிச்சதுதான் அது லைக் அவரோட ஒரு ரெஸ்பெக்ட வந்துட்டு குறைக்குதோ அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா அவர் பாவம், அவர் வந்துட்டு ஏதோ 60 ml ஃப்ளூயிட் எடுத்தாங்களாம் முட்டியில இருந்து, ஆஷ் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால லைக் மேபி அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஓகே ஃபைன் விட்டுருக்கலாம். பட் மெனக்கெட்டு இப்ப அவருக்காக வந்துட்டு இப்ப அந்த ரிட்டன்ஷன்ல அவர் எடுக்கணும் அந்த டீம் அப்படிங்கறதுனால இது பண்ண மாதிரி இருக்கு. இதை நிறைய பேர் ஃபேவரிசம்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இந்த ரூல் சமீபத்துல இல்ல, இப்ப திடீர்னு இந்த ஒரு சீசனுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால பிசிசிஐ ஃபேவரிசம் அப்படிங்கிறாங்க. ஒரு சைடு வந்துட்டு இல்ல ஐபிஎல்னா இவர் தான் ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பாப்போம், லெட்ஸ் see. ஆக்சுவலி ரோஹித்க்கு போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பிசிசிஐ பண்ணியிருக்கிறத பாக்குறப்ப எப்படி இருக்கு, எனக்கு அந்த ஒரு மீம் தான் ஞாபகம் வருது. மலா 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 அப்படின்னு வடிவேல் போயிட்டு இருப்பார்ல, அவரு ஒரு பூவை சுத்திக்கிட்டு ஐயோ வந்துரியா இந்த சீசனுக்கு வந்துரியா அப்படின்னு அவருக்காக மாத்திருக்காங்க. சப்போஸ் வந்து இப்போ இல்ல இது சரிப்பட்டு வராது நான் கிளம்புறேன் அப்படின்னாருன்னா இந்த ரூல் வந்துருக்கு ஐயோ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுதான், இவர் தான் ஐபிஎல். என்னன்னா இப்ப வந்து ஒரு ஐபிஎல் வந்து ஒரு குளோபல் லீக்லயே அதுதான் வந்து ஹையஸ்ட் பேயிங் லீக் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஹையஸ்ட் ரீச் இருக்க லீக், டிஆர்பி இருக்க லீக், ஸ்பான்சர்ஸ் இருக்க லீக் எல்லாம் படி பாத்தீங்கன்னா ஆனா அவங்களே வந்து தோனி மேல டிபெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது சொல்லியும் சொல்லாம அதுதான் உண்மை அப்படிங்கறது அவங்க சொல்லாட்டி கூட அதுதான் உண்மை அப்படிங்கறத பதிவு பண்ண மாதிரி தோணுது எனக்கு. அண்ட் அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் இது எப்படி இருக்கு, இந்த 7th பாயிண்டா கொடுத்துருக்கிறது வாலண்டரியா பண்ண மாதிரி தான் இருக்கு. இதை வச்சு ஒரு ஹைப் கிரியேட் ஆகும்ல, ஒரு ப்ரமோஷனல் ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி அவர் வரதான் போறாரு, 7வது பாயிண்டா கொடுத்துருக்கோம் தலை ஃபார் அ ரீசன், அன்கேப்டு பிளேயர் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியல. பட் அந்த 4 crore அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நேற்று லைவ்ல டிஸ்கஸ் பண்ணோம். எங்கேயாவது 11 crores தான் வந்து அவரை ரீடைன் பண்ற மாதிரி இருக்குன்னா சான்ஸே கிடையாது, he will walk out அப்படின்னு. நீங்க வந்து பிரபு வந்து இல்ல அப்ப கூட ஆடுவாரு அப்படின்னீங்க. அவர் அப்படி பண்ண மாட்டாருன்றத தெரிஞ்சுதான் அவங்க வந்து அன்கேப்டு வச்சு அதுக்கு 4 கோடியில வந்து ரீடைன் பண்ணலாம்னு வச்சிருக்காங்க. அவர் இப்போ ஒரு சீசன் ஆடிட்டு வெளியே போனாலும் சரி, 3 சீசன் ஒரு 4 கோடி கொடுத்து ஆடினாலும் சரி, எந்த வகையிலும் அது சிஎஸ்கேக்கு பெரிய இம்பாக்டே கிடையாது. 120 கோடியில 4 கோடி எந்த மூளைக்குன்னு சொல்ல முடியாது. அவர் திருப்பி வந்து அந்த லீக் எந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஸ் அண்ட் ரெவன்யூ எடுத்துட்டு வர போறாருன்றத பார்த்தா அது எவ்வளோ டைம்ஸ் ஹையரா இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. பட் நவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி தோனிஸ் கால். அண்ட் இது யாரையும் அஃபெக்ட் பண்ணாதுங்கிற பட்சத்துல அவர் வந்து பொட்டு வச்ச தங்க கோடன்னு இறங்க தான் போறாரு கெத்து அப்படின்னு. நீங்க படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால உங்களோட ரியாக்ஷன் கம்மியா இருக்கு. அது வந்து இன்ஸ்டால பார்த்தேன் அவரு இவரு அட்டகத்தி தினேஷ் என்ட்ரி சாங்கே அதுதான் அப்படிங்கிற மாதிரி. பாப்போம், டிஜே கையில தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா சேப்பாக்கத்துல நடக்கிற ஒரு மேட்சுக்கு அந்த ஒரு சாங்கை போட்டு அவரை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ யா லெட்ஸ் see. ரோஹித், உங்களோட தாட்ஸ்? ப்ரோ ஃபர்ஸ்ட் கெட்டிங் டு எம்எஸ் தோனிஸ் பாயிண்ட், கண்டிப்பாவே பிரபு ப்ரோ சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லா ஏர்லி 2K கிட்ஸ் மாதிரி தான். கிரிக்கெட் வந்து
பார்க்க ஆரம்பிச்சதே தோனினால தான், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் கிரிக்கெட்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு எம்எஸ் தோனி தான். ஸோ அப்படின்றப்போ இன்ஃபேக்ட் நான் டிஷர்ட் கூட பாத்தீங்கன்னா எம்எஸ்டி ஃபார் எவர் தான் போட்டிருக்கேன் டிஷர்ட் கூட. ஸோ அப்படின்ற பட்சத்துல வந்து அவர் வந்து எஸ் ஆடணும்ன்றது வந்து என்னோட ஆசை தான். பட் டிஸ்பைட் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ்க்காக தான் அவர் ஐபிஎல் ஆடுறாரா ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸா அப்படிங்கறது கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே காமன் மேன் தெரிஞ்ச கொஸ்டின் தான். கண்டிப்பா லேமேன் தெரிஞ்ச கொஸ்டின் இல்லதான். ஏன்னா ஒரு 80% அவர் கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ்க்காக ஆடல அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ அப்படின்றப்ப நீங்க ரிமைனிங் ஒரு அந்த 20% அந்த வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு ஒரு கிரிக்கெட் ஆட. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா பர்சனலி அந்த ஒரு ஃபேக்டர் நம்ம எடுத்து வச்சுட்டு அவர் ஒரு பிசினஸா பார்க்காம அது ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்காம ஒரு கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்டா பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த 4 crore அன்கேப்டு ரூல் வந்து இஸ் ஒன்லி டியூ டு எம்எஸ் தோனி அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி வெளில இருந்து பாக்குறப்ப அப்படிதான் இருக்கு. பட் வந்து எந்த அளவுக்கு சிஎஸ்கே வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அதுதான் இது வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு பிரான்ச்சைஸியோ இல்லைன்னா அதுல போற ஸ்பான்சர்ஸையும் அஃபெக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பா வாக் அவுட் பண்ணியிருப்பாரு. இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனிபடி அப்படிங்கிறதால அந்த மாதிரி அவங்க ரூல்ஸையும் மாத்திக்கிறாங்க. அதுவே நிறைய பேருக்கு அன்ஃபேரா இருக்கலாம். மேபி தெரியல இந்த மாதிரி யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருப்பாங்களா இதுக்கு முன்னாடின்னு. அங்க ஒரு டிமாண்ட் இருக்குங்கிறப்போ அந்த டிமாண்ட் ஏற்ற ரூல்ஸை லே பண்றதுதான் முதல்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. எவல்யூஷன்லயா இருக்கட்டும், நம்ம இது வரைக்கும் நடந்திருக்க விஷயங்கள் எந்த ரூல்ஸ் எடுத்துக்கிட்டாலும். ஸோ இப்படி ஒரு நீட் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அது 100% கிரிட்டிசைஸ் எந்த வகையினாலும் பண்ணலாம். நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் என்ஜாய் பண்றாரா கிரிக்கெட்டை அப்படி பண்றாருன்னா ஓகே, வெல் அண்ட் குட், நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். அவர் வந்து காலில் வந்து இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு இருந்தாலும் நான் வந்து ஆடுவேன், என்னால அவ்வளவு கஷ்டப்பட்டு குனிகிறேன், இந்த அளவுக்கு ஒரு எமோஷனலி பிசிக்கலி ட்ரெயின் ஆகிட்டு அவர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருன்னா அப்ப வந்து அதுல பிசினஸ் ஆஸ்பெக்ட் ஹையரா போறப்ப அவரோட குட்னஸ் சும்மா என்ஜாய் பண்றது செலிப்ரேட்லாம் தாண்டி அவர் வந்து இவ்வளவு பண்ணியிருக்காரு, லெட் ஹிம் லிவ் ஹிஸ் லைஃப் பீஸ்ஃபுல்லி நினைக்கிறவங்களுக்கு இது தேவையா அப்படின்னு தோணும். எனக்கும் அந்த எண்ணம் இருக்கு. சீரியஸ்லி என்னதான் என்ஜாய் பண்ணா கூட அவரை வருத்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனிபடி. இது வந்து ஒரு பிரான்ச்சைஸ் கிரிக்கெட். இது வந்து நீ யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கல அந்த மாதிரிலாம் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. அவரோட ஸ்பாட்டுக்கு இன்னொருத்தர் விக்கெட் கீப்பர் குரூம் ஆகி இந்தியாவுக்கு வந்து ஆடி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாதம் எடுத்தாலும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் என்னால அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த இடத்துல பார்க்க முடியல. அது தோனினாலேயான்னு தெரியல, இது பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்னாலன்னு எனக்கு தோணுது. ஸோ ஏதாவது ஆட் பண்ணா சொல்லுங்க, இல்லைன்னா பிடிஎஃப் போயிடலாம். இல்ல அதான் ஆக்சுவலா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அதான் டு ஆட் டு யுவர் பாயிண்ட். அதுதான் அதாவது எமோஷனலி, அதாவது எனக்கு என்ன பர்சனலானா நமக்கு ஒரு கிரிக்கெட்டர் பிடிக்கும் அப்படின்னா, அதாவது பியாண்ட் த கேம் ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா, டு பி வெரி ஆனஸ்ட் அவர் கிரிக்கெட் ஆடுறதை விட அவர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதா நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ் தோனி மாதிரி ஒருத்தர் வந்து நீங்க மென்டரா சிஎஸ்கே மென்டரா டக் அவுட்ல உட்காந்துருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி அப்ப அவரோட அந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஐ திங்க் ஆஸ் அ ஃபேன், ஆஸ் ஒரு தோனி வெறியனா நான் வந்து ஐ வில் பி வெரி ஹாப்பி டு see him as a healthy individual in the dugout, to be very honest. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி எமோஷனல் பிசிக்கலி ட்ரெயின் பண்ண வேணாம், ட்ரெயின் பண்ணிட்டு ஆட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு தோனி ஃபேனா. இன்னொன்னு என்னன்னா, அவர் லாஸ்ட் 2 years ஆஃப் தி ஐபிஎல்லே அவர் இறங்குற ஆர்டரும் பாத்தீங்கன்னா கடைசியா தான் இறங்குறாரு. லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா மேட்ச் வந்துட்டு கையில இருக்கும்போது கூட இறங்க மாட்டாரு. வேற மேட்ச் தோத்து போயிடுச்சுன்னா அவர் ஆட போறது அந்த 10 பால் 12 பாலுக்கு தான். 10 பால் 12 பால் கூட கிடையாது, 6 பால் 7 பால் தான். நான் என்ன சொல்றேன், ஆஸ் அ தோனி ஃபேனா எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க, தோனியை பாத்துறணும். மென்டரா உள்ள உட்காந்து மென்டல் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு உள்ள வரும்போது நீங்க சாங் போட்டீங்கன்னாலும் அதே மாசு அதே கெத்து தான் இருக்க போகுது. பட் வேற உங்களுக்கு அந்த ஒரு ஹெல்த் என்ன சொல்றது, அந்த ஒரு பிசிக்கல் இது அவ்வளவா இருக்காது. நம்ம என்னதான் யோசிச்சாலும் நம்ம டு பி ஆனஸ்ட் இப்போ எனக்கு 23 வயசு ஆகுது. நான் போயிட்டு ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒரு மேட்ச் ஒரு 20 ஓவர் மேட்ச் நான் ஆடிட்டு வரேன்னா எனக்கு டயர்ட் ஆகுது. எனக்கு அந்த ஸ்டெமினா இல்ல. அவருக்கு 42 வயசு ஆகுது, பிளஸ் கால்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பிசிசிஏ என்ன பண்ணுனா இந்த ரூல் எடுத்துட்டு வந்ததே பாருங்க, இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ், நாட் ஃபார் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். சோ இப்ப ஓவர்சீஸ்ல வந்துட்டு 5 years முன்னாடி ரிட்டையர் ஆனவனே எடுத்துட்டு வரலாம்னு சொல்லியிருந்தா அது ஒரு மாதிரி ஃபேரா இருந்திருக்கும். பட் ஒன்லி ஃபார் இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதுதான் அங்க ஓகே ஒரு ஃபேவரிட்டிசம் இருக்கோ தோனிக்கு சிஎஸ்கேக்கு போகுது. பட் அவங்க இது பண்றது ஃபுல்லாவே அப்பட்டமா தெரியுது, இட்ஸ் ஃபார் பிசினஸ். பிளஸ் லாஸ்ட் இயர் ஐபிஎல் வேற வந்துட்டு அந்த வியூவர்ஸ் கவுண்ட் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சான். உமன்ஸ் ஐபிஎல் ஏறி இருக்கு,
மென்ஸ் ஐபிஎலோட வந்துட்டு அரௌண்ட் ஒரு 3%, 7% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அதனால இவங்களுக்கு இன்னும் ஒரு நீடு வேணும். ஓகே, இவரை வச்சாதான் பாப்புலாரிட்டி ஏறும் திரும்ப அப்படின்ட்டு. பட் திரும்ப அதான் லைக் நிறைய கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் பிசிசிஐயும். இன்னொன்னும் நான் சொல்லணும்னு நினைச்சது வந்து நீங்க தான் தோனி 42 நீங்க 43 ஆயிடுச்சு. ப்ரிசைஸ் சொல்லணும்னா 43 ஆனும் எனக்கு இன்னொன்னும் இதுல வந்து ஒரு கேள்வி வருது. மேபி நம்ம ரொம்ப டீப்பா போற இந்த கான்வர்சேஷனால இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு டாபிக்கா இருக்கிறதால நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த ஏஜ் ஃபேக்டருங்கிறது வந்து நிஜமாவே வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா கிரிக்கெட் விளையாடுறதுல. ஏன்னா 43 வயசுல இவர் ஆடி என்ன பண்ண போறாருன்னு சொன்னாலும் அவர் இப்போ ஹிட் பண்றாரு. அந்த ஒரு 4 பால் ஆனா அதுல ஒரு 6 அடிக்கிறாரு, அந்த இம்பாக்ட் கொடுக்குறாரு. 6 கன்வர்ஷன் ஜாஸ்தியா தான் இருக்கு. அண்ட் இந்த அளவுக்கு ஃபிட் 100% கிடையாது. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்டும் 100% கிடையாது. நான் ஃபிட்ன்றது வந்து ஐ சைட்டை தான் சொல்றேன். அவ்வளோ ஒரு 140 போடுற பவுலர், அவ்வளோ ஒரு 18, 19 ஏஜ்ல இருக்க பவுலர்ஸ் அந்த அளவுக்கு என்ன சொல்றது ஆன் டார்கெட் அடிப்பாங்க அவ்வளோ ஃபாஸ்டா. அப்படி இருக்கவங்கள அல்சாரி ஜோசஃபா இருக்கட்டும், அவங்க எல்லாமே கூட அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. ஸோ அந்த ஐ சைட்டும் விஷனும் நல்லா இருக்கு. ஸோ கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்குமா? ஏன்னா சச்சினா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க ஒரு கேலிபருக்கு ஒரு வயசுக்கு போயிட்டாங்கன்னா இவர் இதுக்கு மேல அசிங்கங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரும்ல. தோனியும் அதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இது யாராவது இந்த பார்வையில பாக்குறாங்களா? இதை கரெக்ட் தான். ஆக்சுவலா லைக் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விஷன் தான் முக்கியம். நிறைய பேர் வீரேந்தர் சேவாகா இருக்கட்டும், இல்ல அவங்க எல்லாம் டு தி எண்ட் ஆஃப் தி கரியர்ஸ்ல அந்த 140, 130 போடும்போது அவங்களுக்கு அந்த விசிபிள்னஸ், அந்த ஐ சைட் குறைஞ்சனாலதான் அவங்க வந்துட்டு லைக் ஓகே நம்ம இது முடிஞ்சிருச்சுன்னு போனாங்க. வேற தோனிக்கு வந்துட்டு அந்த எபிலிட்டி எல்லாம் இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா அவருக்கு அந்த நீ ஆபரேஷன், நீ சர்ஜரி அதான் பிரச்சனை. பிரான்சைஸுங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் பிசினஸ் தான். அங்க வந்துட்டு உங்களுக்கு யங்ஸ்டர்ஸோட இதை பிரேக் பண்றாரு அப்படிங்கிற ஒரு தாட் கிடையாது. அவருக்கு பிடிச்சிருக்கு, அது விளையாட போறாரு. இதுக்கும் இது வந்துட்டு ஒரு நேஷனல் டீமோ இதை வந்துட்டு நீங்க ஒரு இதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்களோங்கிறது கிடையாது. இது ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுங்கிற இதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டீஃபன் பிளமிங்கே இப்ப நினைச்சா ஸ்டீஃபன் பிளமிங்கே இல்ல நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு வந்து விளையாடலாம். பட் ஆனா வேற இது என்னன்னா லைக் தோனி வந்துட்டு அவரு கிளியரா சொல்லிட்டாரு, நான் ஃபேன்ஸ்க்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு அது என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். நம்ம என்ன சொல்றோம்னா அவரோட வெல்பீயிங்க கருதி தான் வந்துட்டு ஓகே வேணாம் போதும் 42 வயசு, நீங்க இது வரைக்கும் கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு பண்ணிட்டீங்க, பிளீஸ் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, உங்க லைஃப பாருங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. சோ அதனால லைக் அவரோட லைஃப பார்த்து போட்டோம் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர வேற அவருக்கு அந்த கேம் போல. இப்பவும் சச்சின் இறக்கி விட்டா அவரோட ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஈக்குவலா கவர் டிரைவ் ஈக்குவலா ஆடுற பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. இன்னும் அந்த ரோட் சேஃப்டி T20 எல்லாம் ஆடிட்டு தான் இருந்தாரு. அந்த இந்தியா லெஜெண்ட்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா லெஜெண்ட்ஸ், அதுலயும் சூப்பரா தான் ஆடுறாரு. மேட்ரு அது கிடையவே கிடையாது. உங்க லைஃப் எடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி கவுண்டி மேட்சஸ், அந்த சேரிட்டி மேட்சஸ் எல்லாம் நடக்கும், அதுல ஆடுங்க. அதுல வந்தாலும் இதே கிரௌடு வரதான் போகுது, இதே கைத்தட்டல், விசிலு, டிஜே பாட்டு போட்டா அந்த மாஸ் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்க போகுது. அதுதான் சொல்றோமே தவிர்த்து இட்ஸ் நாட் அபவுட் லைக் யங்ஸ்டர்ஸ் பிளாக் பண்றாரு இல்ல அந்த ஐசைட் ப்ராப்ளம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ரோஹித், பிடிஎஃப் போயிடலாமா? அதை சொல்லணுமா? இல்ல ப்ரோ போயிடலாம். அதான் பேசிக்கா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான டாபிக்கா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் டு கன்க்ளூட் திஸ் டாபிக், கண்டிப்பாவே கிரிக்கெட்டுக்கு வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நம்ம பேசினதுல இருந்து கன்க்ளூஷன் அதான் பாத்தீங்கன்னா, கிரிக்கெட்டிங் ரீதியா நம்ம பார்த்தோம்னா எந்த விதமான டவுட்ஸுமே கிடையாது. எம்எஸ் தோனி இன்னைக்குமே நீங்க சொன்ன மாதிரி 4 பாலுக்கு ஒரு 6 அடிக்கிறாரு வந்தாருன்னா, ஜஸ்ட் அவரோட அந்த அதாவது டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் இருக்காரு. மேபி ஒய் நாட் ஒரு 4 crore தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் as far as CSK are concerned. பட் ஒரு 11 crore போச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் 3 years நம்ம ஒரு பிளேயரை குரூம் பண்றோம். இப்போ சிவம் துபே மாதிரி ஒருத்தர் நம்ம 11 crore எடுக்கிறது ஐ திங்க் இஸ் ஒர்த். மேபி நான் 11 crore அது ஒர்த்தா அப்படின்றது நம்ம வேற டாபிக். அது கம்ப்ளீட்டா சிவம் துபே 11 crore நீங்க ரீடைன் பண்ணலாமான்றது. பட் என்னன்னா நீங்க ஒரு இன்வெஸ்ட் பண்றது ரீசனபிளா இருக்கும் 11 crore. எக்ஸாக்ட்லி. நீங்க இப்போ ஒரு நெக்ஸ்ட் 3 yearsக்கு ஒருத்தர் ஆட வைக்கணும் அப்படின்றப்ப நீங்க அவர் ரீடைன் பண்ணீங்கன்னா தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பட் அதர்வைஸ் எஸ், அதர்வைஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் மத்த அந்த 80% ஃபேக்டர்ஸ் தான் எல்லாமே சுத்தி இருக்கு. பாக்கணும் அந்த 11 crore ஏன் சொன்னா இட்ஸ் நியர்லி 10% ஆஃப் தி ஹோல் பர்ஸ் மணி. கரெக்ட். 120 கோடி தான், 12 கோடி வந்து 10%, கிட்டத்தட்ட 9 point something. இது தோனி மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இன்னும் அது வந்து அநியாயமா இருந்திருக்கும். மேபி அதனாலதான் வந்து ஐபிஎல் கமிட்டியே மேபி அவங்களுக்கும் ஃபேவர் ஆகுங்கிற பட்சத்துல இந்த ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுலயும் கிளியரா சொல்லிட்டாங்க, இந்தியன்ஸ் மட்டும் தான், அதுவும் இன்டர்நேஷனல் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடாது இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ். அப்பியர் இருந்தா கூட கிடையாது.
கரெக்ட். இல்ல இப்ப நீங்க ஃபாரினர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரூல படிச்சோன்னா அதான் ஞாபகம் வந்துச்சு. இப்ப நீங்க ஃபாரினர் போட்டிருந்தீங்கன்னா நான் கிறிஸ் கேல கொண்டு வரலாம்ல உள்ள. நீங்க ஒரு பிராக்டிகலா சொல்றேன், ஒரு கிறிஸ் கேலோ இல்ல ஒரு லசித் மலிங்காவோ நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஐ திங்க் இன்னைக்குமே லசித் மலிங்கானால போட முடியும். 6 பால்ல 4 யார்க்கர் போடுவாரு. இல்ல ஒரு ஹைபோதெட்டிக்கலான சிச்சுவேஷனை சொல்றேன். சோ ஐ திங்க் தட் ரூல் வைஸ் அதுதான். ஆமா, ஏன்னா யாரு இந்தியன் பிளேயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகி யாரும் இந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஜெண்டரி பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டாலே ரீசனபிளா ஒரு 4-5 பேர் தான் அப்படி போயிருப்பாங்க. இப்போ தவான்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆகி போயிட்டாரு ஆல் ஃபார்மேட்ல, இப்பதான் போயிருக்காரு. அவரே நினைச்சாலும் திருப்பி ஆடுவாரா தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான்றப்போ யாரும் அந்த வில்லிங்னஸையும் காட்டுற மாதிரி தெரியல என்ன எடுங்கன்னு. அண்ட் வந்தாலும் அன்சோல்டா போவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் ரூல் இஸ் ப்ரீ என்ன சொல்றது, ஒரு டிஸ்கஷன் பேர்ல அவங்க டிசைட் பண்ணி தான் விட்டுருக்காங்க தோனிக்காக தான். ஸோ பிடிஎஃப்க்கு போகலாம். ஓகே, இதுதான் ரூல்ஸ். The following decisions were taken in the IPL Governing Council meeting. First point, the IPL franchise can retain a total of 6 players from their existing squad. This can be either via retention or by using right to match options. So வந்து right to matchக்கும் ரிட்டென்ஷனுக்கும் வரையறை கிடையாது. நீ 6மே ரைட் டு மேட்சும் யூஸ் பண்ணலாம். அதுதானே சொல்ல வராங்க. ஆமா ஆமா, நீ ரீடைனே பண்ணாம 6மே ரைட் டு மேட்சும் பண்ணலாம். பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். பட் ஆனா நீங்க அந்த காம்பினேஷனுக்குள்ள இருக்கணும், அதுதான். பட் ஆனா டீம்ஸ் வந்து 6 ரீடைன் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். பட் நம்ம அதை வில் கண்டினியூ ஃபர்தர் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொரு ரூல் பார்த்தேன். இப்ப ஆர்டிஎம் வச்சு இப்ப வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப மேக்ஸ்வெல் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேக்ஸ்வெல் வந்துட்டு சிஎஸ்கே பிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 6 crores வந்துட்டு பிட்டிங் முடிஞ்சு ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வாங்கிட்டாங்க ஆர்சிபினா, சிஎஸ்கே இல்ல நான் பிட் பண்றேன், நான் இன்னும் ஜாஸ்தியா பிட் பண்றேன்னு சொல்லிட்டு 12 crore போறாருன்னா அந்த 12 crore ஆர்டிஎம் மேட்ச் பண்ணி தான் ஆர்சிபி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் பார்த்தேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மை, எது அது ரூமரா என்னங்கிறது தெரியல. ஏன்னா இப்போதைக்கு இந்த 7 points மட்டும் தான், இந்த 8 points மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் பாப்போம் மேபி. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கிளியரா இருக்கும்ல எல்லாருமே. செகண்ட் பாயிண்ட், it is at the discretion of the IPL franchise to choose their combination for retention or RTM. The 6th retention space RTM can be maximum of 5 capped players and a maximum of 2 uncapped players. ஓகேவா? மேக்ஸிமம் 5 பேர் தான் பண்ண முடியும். நீ 6 பேரையும் கேப்டு பிளேயர்ஸா பண்ண முடியாது. அன்கேப்டு நான் வந்து 6 பேர் எடுத்துக்கிறேன் இல்ல 5 பேர் எடுத்துக்கிறேன் பண்ண முடியாது. 2 அன்கேப்ட் தான் பண்ண முடியும். இது வந்து ரோஹித் கரெக்டா சொன்னாரு ஆல்ரெடி. ஸோ வந்து நம்ம 6 ஆப்ஷன் கொடுத்தா கூட நீ இது பண்ற ரிட்டென்ஷன் பண்றேன்னா 5 கேப்டு பிளேயர்ஸ் தான் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஒருத்தர் நீ அன்கேப்டு தான் எடுத்தாகணும் ரீடைன் பண்ணணும்னா. அதே மாதிரி அன்கேப்டு பண்றதுனால 2 பேர் தான் எடுக்க முடியும், அதை தாண்டி போக முடியாது. இது கிளியர் தானே? நான் சொன்னது கரெக்ட் தானே? வேற ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா சொல்லுங்க. ஓகே, கரெக்ட் தான், கரெக்ட் தான். The auction purse for this franchise has been set at INR 120 crores for IPL 2025. The total salary cap will now consist of auction purse, incremental performance pay and match fee. Previously in 2024, the total salary cap bracket la auction purse plus incremental performance pay was 110 crores, which will now be rupees 146 crores for 2025. The rupees 151 crore 2026 and 157 crore for 2027. So obviously 120 crores வந்து ஆக்ஷன்ல முடிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த இன்கிரிமெண்டல் ஃபீஸ் மேட்ச் ஃபீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து இப்போதைக்கு 146 crore நிர்ணயிச்சிருக்காங்க. அது அடுத்த வருஷத்துல இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி போகுது, ஒரு 5 கோடி. இது ஷோர் தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் ப்ரோ. ஆனா இது வந்து நீங்க 14 மேட்ச் ஆடினாதான் அந்த 7.5 கரெக்ட்டா? ஆமா ஆமா, இல்ல எல்லாம் நீங்க ஒரு மேட்ச் ஆடுறீங்கன்னா ஆடுற மேட்ச்க்கு ஒரு மேட்ச் ஆடுனா ஒரு மேட்ச்க்கு 7.5 lakh. சோ ஓகே, அதான் 14 மேட்ச் ஆடுனா கலெக்டிவா 1 crore ஆயிடும்ல. 40 அப்ப டீம் காம்பினேஷன் மாத்துறது அது பிரான்ச்சைஸ் கிட்ட இருக்கு, கேப்டன் கிட்ட இருக்கு. அது பிளேயர்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்ட் சொல்றீங்க. ஆமா, இட்ஸ் அன்ஃபேர் ஃபார் देम. நீ ஆடி இருந்தாதான் உனக்கு கொடுப்பேன்னா. சோ அது வந்து அந்த பர்టిక్యులர் மேட்ச்க்கு இன்டர்நேஷனல்ல அப்படிதானே இருக்கு. நீ ஆடுற மேட்ச்க்கு உனக்கு மேட்ச் ஃபீ இருக்கு. சோ அதே மாதிரி தான் இங்க. இது நல்ல மூவ் ஆக்சுவலி. ஓகே, அப்புறம் 4th பாயிண்ட், இது நெக்ஸ்ட் சைட்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். 4th பாயிண்ட், a match fee has been introduced for the first time in the history of IPL.
each playing member including the impact player will get a match fee of rupees 7.5 lakh per 7.5. match. This will be in addition to his contracted amount. இதுக்கு முன்னால இப்ப மேட்ச் ஃபீ இல்லாம இருந்திருக்கா? வெறும் ஆக்ஷன் பிரைஸ் மட்டும் தான். ஆக்ஷன்ல நீங்க என்ன பிரைஸ் போறீங்களோ அந்த பிரைஸ் மட்டும் தான் இருந்துச்சு. சீசன் ஃபுல்லா அந்த காசு மட்டும் தான் உங்களுக்கு. ஆமா, இப்ப ஆக்ஷன் பிளஸ் இது எத்தனை மேட்ச் ஆடுறீங்களோ அத்தனை மேட்சோட சமேஷன். அது நம்ம இப்ப இதுல இன்னொன்னு ஒரு கேள்வி வருது. இம்பாக்ட் பிளேயர்ல நீ 4 பேர் வச்சிருப்ப. யார் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள ஆடுறாங்களோ 11ஸ்ல, ஐ மீன் 12ஸ்ல, அவங்களுக்கு 12ஸ்ல யாரு? ஆமா ஆமா கரெக்ட். ஆமா ப்ரோ, ஆமா கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அது கிளியர்ல? கிளியர் ப்ரோ. Any overseas player will have to register to the big auction. In case the overseas player doesn't register, then he will be ineligible to register in the following year players auction. இது வந்து following years னு சொல்றது மினி ஆக்ஷன் மட்டும் சொல்றாங்க. அத players auction மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த அடுத்த மினி ஆக்ஷன் குள்ள. ஆமா, பிக் ஆக்ஷன் சொல்றது வந்து மெகா ஆக்ஷன், பிளேயர் ஆக்ஷன் சொல்றது மினி ஆக்ஷன். மினி ஆக்ஷன் 3 பீரியட் தான் நம்ம இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டுமே 2025 26 27க்கு. சோ 25ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாட்டி 26 27ல அவங்களால நடுவுல நான் மினி ஆக்ஷன்ல வந்து பண்றேன். இப்போ ஸ்டார்க் வந்தாரு, கமின்ஸ் வந்தாரு, நடுவுல வாக் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் யாரும் வர முடியாது. கிறிஸ்மாரிஸ் கூட வர முடியாது. கிறிஸ்மாரிஸ் கூட ஆக்சுவலா கரெக்ட். நீ ஃபர்ஸ்டே ரெஜிஸ்டர் பண்ணனும். அப்பவே நீ அன்சோல்டாவும் போலாம் பண்ணலாம். அப்ப நீ அன்சோல்டா போனீனா செகண்ட் மினி ஆக்ஷனுக்கு வரலாம். ஆமா, ஓகேவா? கிளியர்ல? நெக்ஸ்ட் பாயிண்ட் போறேன். கிளியர். Any player who register in the player auction and after getting picked at the auction makes himself unavailable before the start of the season will be banned from participating in the tournament and player auction for 2 seasons. 2 seasons னா திருப்பி அதே அந்த 2025ல அவன் வந்து அப்பீல் பண்ணிட்டு பிக்கும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டு ஐ மீன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசன் ராய் அவர் வந்து பிக் பண்ணிட்டாங்க கேகேஆர், அதுக்கப்புறம் வாக் அவுட் பண்ணிட்டாரு, அன்அவைலபிள்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அவங்களால மினி ஆப்ஷனுக்கும் வர முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பேன் பண்ணி வச்சிருவாங்க. ப்ரோ ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு. இப்போ சப்போஸ் கன்சர்ன் ஒரு டவுட் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு அந்த பிளேயருக்கு இன்ஜுரின்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்ஃபேக்ட் இதை வந்து பீடா கூட பேசியிருந்தாரு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோஸ்ல, அஸ்வினோட பண்ண ஒரு வீடியோஸ்ல பேசியிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்ப டெல்லிங் பர்சனல் ரீசன்ஸ் மேபி நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பிளேயர் இப்போ சர்ஜரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் சம் ரீசன் தேர் கெட்டிங் ஆபரேட்டட் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து வித் ப்ராப்பர் மெடிக்கல் ப்ரூஃப் ஐ திங்க் இட் இஸ் நாட் ரைட் டு பேன், இட்ஸ் நாட் ஃபேர் டு பேன் தட் பிளேயர். அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தோணுது. இல்ல மேபி பிட்வீன் த லைன்ஸ் இதான் மீன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. சப்போஸ் வந்து ஒரு ஹெல்த் ரீசன்ஸ்க்காகவோ இல்லைன்னா ஃபிட்னஸ் இஷ்யூவா இருக்குன்னா இங்கேயும் ஒரு ஃபிட்னஸ் டீம் இருக்காங்கல்ல கன்சர்ன் பிரான்ச்சைஸ்ல, சோ தே ஹேவ் டு கிவ் நோ டியூன்னு நினைக்கிறேன் நான். யூ கேன் வாக் ஆஃப். இப்போ வந்து சாம் கரன் அன்அவைலபிளா இருக்காரு ஃபிட்னஸ் ரீசன்ஸ்க்காக, டெவன் கான்வே அன்அவைலபிளா இருக்காரு ஃபிட்னஸ் ரீசன்ஸ்க்காக. அவங்க பேன் ஆக மாட்டாங்கன்றத என்னோட கருத்தா இருக்கு. பிரபு இல்ல ஆக்சுவலா இவங்க மேக்ஸ் ஹிம்செல்ஃப் அன்அவைலபிள் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் அவருக்கு இன்ஜுரியோ இல்ல வந்துட்டு அந்த ஒரு சர்ஜரி பீரியட் அந்த ஒரு ரீஹாபிலேஷன் பீரியட்ல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு பர்சனல் ரீசனுக்காக போறேன் இல்ல வந்துட்டு நான் வந்துட்டு கண்ட்ரி வந்துட்டு என்ன விளையாட கூடாதுன்னு பண்ண முடியாது, கண்டிப்பா அது பேசிப்பாங்க. லைக் பர்சனல் ரீசன்ஸ் இல்ல நான் ஆப்ட் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க அடுத்த 2 சீசன்ஸ் ஆட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். இது வந்து ஆக்சுவலி 7th பாயிண்ட். A capped Indian player, that is bracketல தோனி தான், will become uncapped if the player has in the last 5 calendar years preceding the year in which the relevant season is held. relevant season இப்போ 2025 நடக்க போகுது. ஸோ அதுக்கு 5 வருடங்கள் முன்னாடி அவர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காருன்ற பட்சத்தில் not played in the starting 11s in the international cricket, that is test match, ODI, T20 international, or doesn't have a central contract with BCCI. This will be applicable for Indian players only. அவங்க ஆக்சுவலா தோனி will become uncapped player and can play for this season னு போட்டிருந்தாங்கன்னா இந்த ரூல்ஸ் இன்னும் கிளியரா இருந்திருக்கும். இவ்வளவு பாவம் கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய பாயிண்டா இது பண்ணிருக்கவே வேணாம். தோனி can play as an uncapped player because he retired on 2020. பிளேயிங் 11ல 2019க்கு அப்புறம் ஆடல அப்படின்னு போட்டு
ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா முடிச்சிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி பிக் பேரா கொண்டு வந்திருக்காரு ஜெய்ஷா. ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் 2020 ரிட்டையர் ஆனாரா? 15th ஆகஸ்ட் தான் ரிட்டையர் ஆனா. 2019 வேர்ல்டு கப் தானே அவர் லாஸ்டா பிளேயிங் 11ல இருந்த மேட்ச். அதுக்கப்புறம் ஆமா லாஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து ஜூலை 9 2019 நினைக்கிறேன். ஜூலை 9 2019 ரன் அவுட் ஆன மேட்ச். ரன் அவுட் இது வந்து ரிட்டையர்ட் பிஃபோர் 5 இயர்ஸ் இருக்கா? இன்னொரு வாட்டி படிச்சலாம். அப்ப எனக்கு டவுட் இருக்கு அதுல. 23 24 25 இப்ப 5 வருஷம் ஆயிரும்ல. 21 ஆகஸ்ட்ல தானே ரிட்டையர் ஆனாரு. ஆமா ப்ரோ, அப்ப அது வந்து 4.5 இயர்ஸ் தான் கணக்கு வரும். அந்த சீசன் தான் கனெக்ட் பண்றாங்க. இப்ப 2020 ஐபிஎல் சீசன் எப்ப நடந்துச்சு? செப்டம்பர் மாசம் நடந்துச்சு. ஆமா, சோ அதுக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓஹோ, ஓகே ஓகே. எப்படி பிளான் பண்ணாம பண்ணுவாங்களா? நான் தான் சொல்றேனே, அவங்க தோனிக்காக தான் அந்த ரூலை கொண்டு வந்ததே. நம்ம அதுல போயிட்டு ஏதாவது வந்து செப்டம்பர்ல தான் ஃபர்ஸ்ட் ஆனாங்களா இல்ல செப்பரேட் ஆகலையோ? கேன்சல் பண்ணாங்க. தான் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு போய் ஆடினாங்க. இது வந்துட்டு கோவிட் வந்தனால 2020 டைரக்டா ஆரம்பிச்சதே செப்டம்பர்ல துபாயில போய் யுஏஇல போய் நடத்துனாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட சிஎஸ்கே மும்பை ஆடினாங்க. பெர்ஃபெக்ட்லி ஒரு 10 நாள் எலிஜிபிள் ஆயிட்டாரு. ஆமா, மாஸ்டர் பீஸ் இது. நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துடலாம். The impact player regulation will continue for 2025 to 2027 சைக்கிள்னே சொல்லிட்டாங்க. 3 வருஷத்துக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜெய்ஷா ஆனது செக்ரட்டரி பிசிசி செக்ரட்டரி. அவரோட கடைசி சம்பவம் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா 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 ப்ரோ. அடுத்து ஐசிசி சேர்மேன். அடுத்து ஓகே பாத்துட்டோம். ஃபைனல் தாட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்குல்ல? ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாம் கிளியர். நதிங். ஆடியன்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ஆக்சுவலா அந்த ஓவர்சீஸ் அந்த பிளேயரை வந்துட்டு இது பண்றது வந்துட்டு ஒரு நல்ல மூவ். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், அது வந்துட்டு பிரான்சைஸ் தான் லாஸ். அந்த ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துதான் ஆகணும் ஆப்வியஸா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கிறது ஒரு நல்ல மெஷர். அண்ட் அந்த இது 7.5 lakhs as a பெர்ஃபார்மன்ஸ் பே மேட்ச் ஃபீ வந்துட்டு அதுவும் ஒரு நல்ல மூவ். ஸோ அது நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்துட்டு நிறைய ஆடும்போது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஆப்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அப்ப ஏன் காசு கொடுக்கணும்? காசு கொடுக்க மாட்டாங்களே ஆப்ட் அவுட் பண்ணா? அந்த கேலிபர்ல பிளேயர் கிடைக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. 20 கோடி எடுத்துட்டு சும்மா இருப்பாங்க. இல்ல, ஆப்ட் அவுட் பண்ணி ஆக்சுவலா லைக் அத வந்துட்டு ஏதோ சம்திங் இன்சூரன்ஸ் அமௌண்டா வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேட் கமின்ஸ் ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல பேசி நான் பார்த்தேன். நானும் பார்த்தேன். அது வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஒரு 20% 30% அவர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு கொடுப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸா போட்டு இது பண்ணி வச்சுப்பாங்க. அதை வந்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு அவங்க ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்னு பேட் கமின்ஸ் அன்பார்ச்சுனேட்டா ஓப்பன்டா ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருந்தாரு. அதனாலதான் சொன்னேன். பட் ஸ்டில் அந்த கேலிபர்ல பிளேயர் கிடைக்க மாட்டாங்க. அது பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு அவங்களுக்கு அடிவாங்க. ஏன்னா ஆக்ஷன் வந்துட்டு டிசம்பர்ல நடக்குது, மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு ஏப்ரல்ல நடக்குது. இன் பிட்வீன் டைம் அவங்க எல்லாம் ஒரு செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க பிளேயிங் 11 ஆட வைக்கலாம் அப்படிலாம். ஸோ என்னதான் அப்படி போட லைக் டீம்ஸ் போட்டிருந்தாலும் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் எல்லாம் வரும். பட் ஸ்டில் அந்த மாதிரி போட்டு வச்சு ஒரு மெயின் பிளேயர் இப்படி ஆப்ட் அவுட் ஆயிட்டு போறதுங்கிறது ஒரு பிரான்சைஸ் கஷ்டமா இருக்கும். இது ஒரு நல்ல மெஷர் தான். ஹோப்ஃபுல்லி இம்பாக்ட் பிளேயருக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு. பட் ஜெய்ஷா வந்துட்டு இல்ல இம்பாக்ட் பிளேயர் இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஹோப்ஃபுல்லி நல்லா ஐபிஎல்லா இருக்கும். ஆப்ஷன்ஸ் தான் இப்போ வந்துட்டு ஃபன்னா இருக்க போகுது. ஏன்னா அடுத்து இப்போ அக்டோபர் எண்டுக்குள்ள ரிட்டென்ஷன்ஸ் யாருன்னு சொல்லணும்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் அக்டோபர் 31 தான் வந்துட்டு லாஸ்ட் டேட் டு அனௌன்ஸ் யாரெல்லாம் அவங்க ரீடைன்டு பிளேயர்ஸ்னு. ஸோ ரிட்டென்ஷனுக்கு அப்புறம் ஒரு டாக்ஸ் இருக்கும், ஒரு ரூமர்ஸ் இருக்கும், ட்ரேடு நடக்கும், அது நடக்கும்ட்டு. அப்புறம் ஆக்ஷன் டேபிள்ல போய் உட்காரும் போது அங்க ஒரு நிறைய ஃபன் விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஸோ ஹோப்ஃபுல்லா அடுத்து யாரெல்லாம் ப்ராபபிள் ரிட்டென்ஷன்ஸ்ங்கிற வீடியோவோட வருவோம். ஓகே ரோஹித், உங்க ஃபைனல் தாட்ஸ்? கண்டிப்பா ப்ரோ. ஸோ நம்ம இது பேசிட்டோம். பிரபு ப்ரோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இந்த மூவ், அதாவது இந்த 7.5 lakhs மேட்ச் ஃபீ பர் கேம்ன்றது வந்து ரொம்ப நல்ல மூவ். கண்டிப்பா வந்து இட் வில் என்கரேஜ் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் டு கம் இன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இன்னொரு ரூல், அதாவது இந்த ஆப்ட் அவுட் பண்ற பிளேயர்ஸ்க்கான ரூல் வந்து இட் இஸ் குட். ஏன்னா பிளேயர்ஸ் வில் திங்க் ட்வைஸ் பிஃபோர் நாட் ரெஜிஸ்டரிங் இன்டு an auction. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பிளேயர்ஸ் உள்ள வருவாங்க இதனால. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வில் கெட் இன்ட்ரெஸ்டிங். டீம்ஸுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் தேர்ட்லி பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரிட்டென்ஷன் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க இந்த 5 கேப்டு பிளேயர்ஸ் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்ப எப்படின்னா
நிறைய டீம்ஸ் கிட்ட எனக்கு தெரிஞ்சு அன்கேப்டா நீங்க ரீட்டைன் பண்ண வேண்டியது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 டீம் வந்து அன்கேப் ரீட்டைன் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா அந்த ஒரு அன்கேப் ஸ்லாட். சோ நீங்க 5 தான் ரீட்டைன் பண்ற மாதிரி இருக்கும் எவ்ரி டீம். சோ அந்த பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு என்ஷூர் தட் ஒன் பிளேயர், அதாவது மினிமம் 10 players will come into the auction. மோஸ்ட் ப்ராபப்லி மினிமம் 5 to 10 players எக்ஸ்ட்ரா. ஸோ கண்டிப்பாவே டீமோட ஆப்ஷன்ஸ் பெட்டர் ஆகும். வில் ஹேவ் வெரி குட் ஆப்ஷன். பிட்டிங் வார் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஐபிஎல் வந்து ஐ திங்க் ஒரு ரெவல்யூஷனைஸ்ட் ஐபிஎல் ஆப்ஷன் இந்த வாட்டி பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னொன்னு ஆடிங் ஆன் டு ஹிஸ் பாயிண்ட், இப்ப வந்து வழக்கமா வந்துட்டு பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன்ல வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின் வைப்பாங்க பிசிசிஐ. 3 பேரை நீங்க ரீட்டைன் பண்ணிக்கலாம், 2 பேரை நீங்க ஆர்டிஎம்ல எடுத்துக்கலாம். சோ லைக் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் இல்லாம இப்ப நீங்க உங்க இதுக்கு போலாம். இப்ப வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பேசிப்பாங்க. நான் என்ன ஆர்டிஎம்ல விட்டுரு, நான் வந்துட்டு ஆர்டிஎம்ல வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். முன்னால எப்படின்னா ஆர்டிஎம்ங்கிறது 2 தான் இருக்கும். நீங்க ஒரு ரிட்டென்ஷன் பண்ணா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆர்டிஎம் கார்டுங்கிறது நீங்க 2 தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப வந்துட்டு அந்த காம்பினேஷனை மாத்திருக்காங்க. இப்ப நான் ஒரு ரிட்டைன் பண்ணிட்டு 5 பேர் ஆர்டிஎம்ல எடுத்துக்கலாம். சோ அந்த ஒரு காம்பினேஷன் வரும்போது பிளேயர்ஸ் போய் பிரான்சைஸ்ட பேசுவாங்க, என்ன ஆர்டிஎம்ல விடு, நான் ஆர்டிஎம்ல வந்துட்டு ரிட்டன்ஷனோட அதிக பிரைஸுக்கு போறேன்னா அப்ப என்ன ஆர்டிஎம் கொடுத்து நீ வாங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ அதுவும் ஒரு நல்ல கான்செப்ட் இந்த வாட்டி. ஆமா. அண்ட் ஆக்சுவலி நான் ஃபைனல் தாட்ஸ் சொல்லணும்னா எனக்கு என்ன தோணுது, இப்போ என்னன்னா பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆடணும் அப்படின்னா அது 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே டிசைட் பண்ணும். ஓகே இந்த இயர் என்ன போனா என்ன, நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து ஆடிப்பேன் அப்படி கிடையாது. நீ வந்து வரணும்னு முடிவு பண்ணினா இப்போ வந்தா தான் உண்டு. அதுல நீ எடுத்துட்டு அதுல என்ன ஆயிடுதுன்னா எல்லா பிளேயர்ஸ் வரப்ப ஸோ வந்து பிக் பிரைஸுக்கு 20 crore 25 crore போறது கம்மியாகும். ஏன்னா அவ்வளோ பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஆப்ஷன்ல இருக்க போறாங்க. ஸோ வந்து நம்ம வி ஹேவ் பிளேயர்ஸ் டு சூஸ் ஃபார் கரெக்ட் அமௌண்ட்டுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க அவங்க அப்போ ரிலீஸும் அதிகமாக நடக்கும். அது அந்த பிளேயர்ஸ்குள்ள தான் திருப்பி காம்படிஷன்ஸ் இருக்குன்றப்போ ஒன்று ரிலீஸ் நடக்கும், இல்லைன்னா அன்சோல்டா போன பிளேயர்ஸ்க்கு திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அது எந்த வகையில் பார்த்தாலும் பிளேயர்ஸ்க்கு பெனிஃபிஷியலா இருக்க மாதிரி இருக்கு, பர்டிகுலர்லி இந்தியன் டேலண்ட்ஸ்க்கு. ஏன்னா அஸ்வின் வந்து எப்பவுமே சொல்லுவாரு, இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து மெகா ஆக்ஷனுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாம நேரா மினி ஆக்ஷனுக்கு வருவாங்க, வந்துட்டு 20 கோடி 22 கோடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ் மோரிஸ்லாம் 2 times வந்து ஹையஸ்ட் பெய்டு பிளேயரா இருந்திருக்காரு ஐபிஎல்ல. அவர் வந்து ஒரு மெகா ஆக்ஷன்ல வந்திருந்தாருன்னா அந்த அளவுக்கு அவர் கிடைச்சிருக்குமான்றது சந்தேகம். சாவ்கர்னே கூட 18 crores கிட்ட எல்லாம் போயிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து மெகா ஆக்ஷன்லயே அவங்க ஃபைல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்ப ப்ரைஸ் பூலும் பெருசா இருக்கும். 2 நாள் ஃபுல் டே ஆக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். மேபி 3 days கூட போகலாம், நமக்கு தெரியல. பிளேயர் பூல் எந்த அளவுக்கு இருக்குன்றப்போ அதை வச்சு தான் டிசைட் ஆகும். அண்ட் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதாவது எந்த ஓட்டியும் இப்ப இருக்க மாதிரி தெரியல. நீ ஒன்ஸ் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான். இப்ப இது எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு டிகிரி பண்ற மாதிரி தான், நேரா போயிட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சாலும் செகண்ட் இயர் போக முடியும் தம்பி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஆக்ஷன் டேபிளையுமே அந்த டைனமிக்ஸையுமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆக்ஷனே இந்த வாட்டி. லெட்ஸ் சி, ஹோப்பிங் ஃபார் பெஸ்ட் ஆக்ஷன் திஸ் இயர். அண்ட் நம்ம ரிட்டன்ஷன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சஜஷன் மட்டும் கீழே சொல்லுங்க, 2 டீமா போலாமா இல்ல ஒரு டீமா போலாமா? ரிட்டன்ஷன் ஆப்ஷன்ஸோ ஆர்டிஎம்மோ எப்படி பண்ணுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் திருப்பி அந்த பிரான்ச்சைஸை எடுக்க முற்படுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் சொல்றதுதான். ரிட்டன்ஷன்ஸ் ஒரு ஆர்டிஎம் ரெண்டுமே சேர்ந்து அந்த லிஸ்ட் வந்து 2 டீமா 5 வீடியோஸா பண்ணலாமா இல்ல சிங்கிள் வீடியோ போடுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உங்க விருப்பத்தின் பேர்ல நாங்க வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா அதுதான் கவர் பண்ண போறோம், ப்ரீ ரெக்கார்டடா. அண்ட் டிராஃப்ட் இதுவும் கேட்டிருந்தீங்க, அது வந்து ஒரு 2 weeksல அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டிராஃப்ட் பிளேயிங் லெவன்ஸும் மொத்த எம்சிஜிசி பேனல்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காகவும் வெயிட் பண்ணுங்க அந்த லைவ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ ரிட்டன்ஷன்ஸை பத்தி இந்த வாரத்துல வந்து பேச போறோம். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ 30 minutes போயிருந்தா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இப்படி எனக்கு ஆக்சுவலி இப்போதைக்கு எம்சிஜிசி சேனல்ல பண்ண பெஸ்ட் வீடியோ டிஸ்கஷனா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். தோனியோட ஃபியூச்சர் பத்தியும் சரி, அந்த அன்கேப்ட் பிளேயர் பத்தியும் சரி, மொத்த ஆர்டிஎம் அண்ட் ரிட்டன்ஷன்ஸ் பாலிசிஸ் பத்தியும் சரி, இதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல ஆட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பாய். தேங்க்யூ. நெக்ஸ்ட் Thank you, bro. Bye.